அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் வணக்கம். இது உங்கள் முதலும் நீ முடிவும் நீ. இந்த வீடியோ பார்க்கும் நண்பர்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. உங்களோட ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 2020-2021 ஆண்டுக்கான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் படிப்புகளுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என்று உயர்கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதோட முழு விவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும். இது தொடர்பாக தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்பழகன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், அரசு மற்றும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் பிஎட் எனப்படும் இளங்கலை கல்வியியல் படிப்புக்கு வரும் 4ஆம் தேதி, அதாவது இன்னைக்கிலிருந்து டிசம்பர் 10ஆம் தேதி வரை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு வந்து ஒரு இணையதள பக்கம் கொடுத்திருக்காங்க. அந்த இணையதள பக்கத்தில் போயிட்டு நீங்க ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இதுக்கு விண்ணப்ப கட்டணமா ஜெனரல் கேட்டகரியா இருந்தா நீங்க 500 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். இதே நீங்க SC ST மாணவராக இருந்தா 250 ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கும். விண்ணப்பிக்கும் போது தங்களது விருப்பப்படி கல்லூரிகள் தேர்வு செய்ய வேண்டும் என்றும் சான்றிதழை பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. இப்போ நம்ம எப்படி போயிட்டு ஆன்லைன்ல விண்ணப்பிக்கிறது, அதோட முழு விவரத்தை அந்த இணையதள பக்கத்தில் போய் பார்க்கலாம் வாங்க. இதுதான் அந்த இணையதள பக்கம் tngasaedu.in. இந்த இணையதள பக்கம் போனீங்கன்னா இப்படிதான் பேஜ் இருக்கும். பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸ்டெப்ஸ் டு அப்ளை ஆன்லைன்ட்டு ஒரு 6 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. கேண்டிடேட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களோட காலேஜ் செலக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க பேமெண்ட் பண்ணணும். இதே ஜென்ரல் கேட்டகரி இருந்தால் 500 rupees பே பண்ற மாதிரி இருக்கும். இல்லைன்னா நீங்க SC ST இருந்தால் 250 ரூபாய் பே பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணணும். இதுதான் அந்த 6 ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கு. அதை பற்றியும் உங்களுக்கு சொல்லிடுறேன். சம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா என்னைக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 4/12/2020. அதாவது இன்னைக்குலேருந்து நீங்கள் வந்து விண்ணப்பிக்க ஆரம்பிக்கலாம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 10/12/2020. அதுதான் லாஸ்ட் டேட். ஸோ கிட்டத்தட்ட 7 நாள் தான் இருக்கு. ஸோ நீங்கள் குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபார்மேன்னு ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட கன்சாலிடேட் மார்க் ஷீட் உங்க காலேஜில் இன்னும் கொடுக்கலன்னா நீங்க வந்து இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்க மேனுவலாக ஃபில் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்காக தான் இந்த ஃபார்மே வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா குயிக் லிங்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. தமிழ்லையும் இருக்கு, இங்கிலீஷ்லையும் இருக்கு. ஸோ நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சம் டெமோ வீடியோவும் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது புரியலனா இந்த டெமோ வீடியோ கிளிக் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கு அப்ளை பண்றதுக்கு, அதோட புக்லெட்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ் என்ன இருக்கு அது எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கம்யூனிட்டியோட லிஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்க எல்லாமே தமிழில் தான் இருக்கும். நீங்க ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் எல்லா இன்ஃபர்மேஷனும் கிளியரா. இப்போ வந்து நம்ம எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஜஸ்ட் நீங்க இந்த 6 ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணுங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்க விண்ணப்பதாரர் பெயர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களோட இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கிரியேட் பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க. அதே பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜென்ரேட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிடும், ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக போயிட்டு சைன்இன், அதாவது உங்களோட மெயில் ஐடியும் உங்களோட பாஸ்வேர்டும் கொடுத்து சைன்இன் பண்ணி மற்ற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணணும். அதுக்கப்புறம் காலேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாமே அப்லோட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்க ஸ்டெப்ஸ். கிட்டத்தட்ட 6 நாட்கள் தான் இருக்கு. ஸோ நீங்கள் குயிக்காக வந்து எல்லா ஸ்டெப்ஸையும் முடிச்சிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா உங்க ரிலேஷன் யாராவது பிஎட் படிக்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா சீக்கிரம் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கிட்டத்தட்ட 7 நாள் தான் இருக்கு அப்ளை பண்றதுக்கு. ஸோ நீங்க மறக்காம இதை வந்து ஷேர் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.